ஹாய் ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டு உங்களுக்காக நான் பாடலான்னு நினச்சிருக்கேன். இந்த பாட்டை நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதோட வரிகளை உணர்ந்து உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் பாடுங்க. இல்லை உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாயுன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாயுன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உன்மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன்மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்கள்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆமென். அவ்வளோ நல்லவர், அவ்வளோ இனிமையானவர் நம்மளோட இயேசு கிறிஸ்து. அவரோட கிருபை ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் நம்மளை விட்டு என்னைக்கும் நீங்காது. அவரோட அன்பு, அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு எந்த சூழ்நிலையிலையும் மாறாத ஒரு அன்பு. ஸோ இன்றைக்கி உள்ள வசனம் 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஸோ நம்மள நிறைய பேர் நிறைய பாவம் இருக்குது இந்த உலகத்தில், அப்படி தானே? ஏகப்பட்ட பாவங்கள் குறித்து நமக்கு தெரியும். ஆனால் என்னன்னா, சில பேர் என்ன பிராண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் பெரிய பாவம், இதெல்லாம் சின்ன பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம பிராண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் ஆண்டோட பார்வையில் பார்த்தோன்னா எதுவுமே பெரிய பாவம் சின்ன பாவம் கிடையாது. பாவம் எப்போவுமே பாவம் தான். இது சின்ன பாவம், அதனால் இதுக்கு கன்செஷன் உண்டு. இது பெரிய பாவம், இதுக்கு நேரடியாக மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஆண்டோட பார்வையில் பெரிய பாவம் சின்ன பாவம்ன்றது கிடையாது. பாவம் எதுவாக இருந்தாலும், அது சின்னதோ பெருசோ, பாவங்கிறது எப்போவுமே பாவம் தான். அது ஆண்டு இதுக்காக நான் கிரேஸ் கொடுத்துறேன், இது பரவாயில்ல சின்ன பாவம் தானே அப்படின்னு நினைக்கிறவர் கிடையாது. பாவத்தை வெறுக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியும் நிறைய பாவம் இந்த உலகத்தில் இருக்குல்ல. குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, பான் வீடியோஸ் பார்க்குறது, ப்ராஸ்டியூஷனில் இருக்கிறது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், நம்ம மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட நம்ம
உடல் உறவு வச்சுக்கிறது, இல்லைன்னா அதே மாதிரி தான். இது வந்து வெறும் பெண்களுக்காக கிடையாது. ஆண்கள் வந்து ஒய்ஃபை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட இது பண்ணுறது, பெண்கள் வந்து ஹஸ்பண்ட் இருந்தாலும் விட்டுட்டு வேற ஒருத்தரோட உடல் உறவு வச்சுக்கிறது. அதே போல் நம்மளோட சூழ்நிலை நிமித்தமாக, நம்மளோட பிரச்சனைகளின் நிமித்தமாக, நமக்கு உதவி இல்லாதவைகளின் நிமித்தமாக, நமக்கு எந்த ஹெல்ப்புமே இல்லை, எனக்கு வந்து இன்கம் சோர்ஸ் காசு கிடைக்கிறதுக்குன்னு எந்த வழியுமே இல்லை, அதனால் நான் வந்து ப்ராஸ்டியூஷனுக்கு வந்து போயிட்டேன், எனக்கு ஏன்னா அதில் மட்டும்தான் காசு கிடைக்குது, எனக்கு வேலை தர்றதுக்கு ஆள் கிடையாது, என்னை நேசிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, எனக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வேசித்தனத்துக்குள்ளே போன நிறைய பேர் இருப்போம். அது பெண்கள் மட்டும்தான், ஆண்கள் மட்டும்தான்றது கிடையாது. நான் இங்கே வந்து ஈக்குவலி பேசுகிறேன். ஏன்னா ஆண்டவருக்கு முன்னாடி ஆண் என்றும் கிடையாது, பெண் என்றும் கிடையாது, அடிமை என்றும் கிடையாது, சுயாதீனன் என்றும் கிடையாது. ஸோ ஆண் பெண்ணுங்கிறது ஆண்டோட படைப்பில் வந்து ஒரே இது தான். அவர் வந்து இது ஆண் அதனால் இவனுக்கு நான் இந்த சலுகை வச்சுருக்கேன், இவன் வந்து பெண் அதனால் நான் இவளுக்கு வந்து விட்டுறேன் இதில் அப்படின்றது கிடையாது. ஆண்டோட பார்வையில் 2 பேருமே ஒன்று தான். ஸோ இந்த பாவத்தை வந்து யார் பண்ணியிருந்தாலும் இது பாவம் தான். இது வந்து பெண் பண்ணிட்டா அதனால் அவளை வந்து நான் கண்டம் பண்ணுறேன், அவளுக்கு வந்து கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டு, இவளை இந்த இதில் சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற தேவன் நம்மளோட தேவன் கிடையாது. ஆண் அப்படிங்கிறதுனால பாவம் வந்து பெண்ணுங்கிறதுனால நிறைய இடங்கள்ல பாவம் வெளியே வந்துடுது. ஆண்களுக்கு வந்து அந்த பாவங்கள் வந்து வெளியே வர்றதில்லை, அவ்வளோதான் வித்தியாசம் இதில் வந்து. அதனால தான் நான் வந்து பெண்கள் பாவம் வந்து வெளியே நிறைய பேருக்கு தெரிய வருதுன்னா அது பெண்கள் பண்ணுறது தான் வெளியே வந்துடும். ஆண்கள் பண்ணுறது அநேக நேரங்களில் மறைக்கப்படுறது. பிகாஸ் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காது, நிறையா வெளியே தெரியாத விதங்களில் இருக்கும். ஸோ ஆண் பெண் யார் இந்த பாவத்தை பண்ணாலும் அது பாவம் தான். ஸோ இந்த பாவம் மட்டும் என்ன அப்படின்னா, நம்ம டைரெக்டாக ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணுறது. லைக் மற்ற பாவங்கள் வந்து நம்மளோட ஓன் பாடிக்கு விரோதமாக பண்ணுறது கிடையாது. இப்போ நான் பொய் சொல்கிறேன், நான் வந்து இதை திருடிட்டேன், நான் வந்து மற்றவங்கள பற்றி குறை பேசுகிறேன், நான் வந்து இன்னொருத்தர் மேலே கோவமாக இருக்கேன், நான் வந்து இன்னொருத்தங்களை வெறுக்கிறேன் அப்படிங்கிற பாவங்கள் வந்து நம்மளோட உடம்பு ரீதியாக பண்ணுற பாவங்கள் கிடையாது. ஆனால் இந்த ஒரு வேசித்தனத்தின் பாவம் மட்டும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஓன் உடம்புக்கு விரோதமாக நம்மளே பண்ணிக்கிற ஒரு பாவம். ஸோ இந்த பாவத்தை குறித்து தான் நான் வந்து பேச வந்திருக்கேன். ஸோ ஆண்டவர் வந்து இப்படிப்பட்டவர்களுக்காக தான் இறங்கி வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேணால் இந்த பாவத்துக்குள்ளே வந்திருக்கலாம். உங்களோட ஃபினான்ஷியல், உங்களுக்கு காசே இல்லைன்ற சுச்சுவேஷனால் நீங்கள் அந்த பாவத்துக்குள்ளே வந்திருக்கலாம். இல்லைனா எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு யாருமே இல்லைன்றதுனால வந்திருந்துருக்கலாம். எல்லாருமே அதே சுச்சுவேஷனில் தான் வந்திருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. நிறைய பேர் தள்ளியிருப்பாங்க இந்த பாவத்துக்குள்ளே. இப்போ எங்கேயோ ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னா அந்த குழந்தைய வளர்த்து இந்த பாவத்துக்கு நேராக அந்த குழந்தைய கொண்டு போய் போடுறவங்க இருப்பாங்க. எங்கேயோ ஒரு பெண்ணை வந்து கடத்தி கொண்டு போய் இந்த பாவத்துக்குள்ளே கொண்டு போய் போடுறவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உற்றார் உறவினர் இல்லை பேரண்ட்ஸ் மூலமாக கூட இந்த பாவத்துக்குள்ளே போய் இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ ஏதோ சூது விளையாடுறாங்க, நீங்கள் வந்து நான் தோத்துட்டேன்னா நீங்கள் என் பொண்ணை வந்து எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் என் ஒய்ஃப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த பாவத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்ட வாழ்க்கை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நிறைய பேர் இது பாவம்னு தெரியாமல் கூட இந்த பாவத்துக்குள்ளே போயிருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த பாவத்துக்குள்ளே போயிருந்தாலும் உங்களை நேசிக்கிறவர் ஒருவர் உண்டு. உங்களை ரட்சிப்பதற்காகவே, உங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக, இந்த பாவத்திலேருந்து உங்களை மீட்கிறதுக்காகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஏன் உங்கள் உடம்புக்கு விரோதமாக நீங்களே பண்ணிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஆண்டவர் வந்து இந்த பூமிக்கு வரும்போது பரிசுத்தாவியானவரை நமக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துட்டு போயிட்டார். இந்த உலகத்துக்கு வரும்போது அதை கொடுத்துட்டதுனால பரிசுத்தாவியானவர் எங்கே இருக்கிறாருன்னா நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அதேமாதிரி இந்த சரீரம், நம்மளோட சரீரம் வந்து எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஆண்டவரோட கைகளால் உருவாக்கப்பட்டுச்சு. அவர் வந்து இந்த உலகத்தில் எதை படைக்கும் போதும், இப்போ ட்ரீஸ் வரணும்னா அதை மண்ணை பார்த்து பேசுவார், ஃபிஷ்ஷஸ் வரணும்னா, மீன்கள் வரணும்னா கடலை பார்த்து, தண்ணியை பார்த்து பேசுவார். ஸோ நம்மளை படைக்கும் போது மட்டும்தான் அவர் தாங்கிட்டேயே பேசிக்கிட்டார். அப்போ நம்ம யாருக்குள்ளேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவரோட கைகளால் நம்மளை உருவாக்கி அவர் தன்னோட ஜீவனை நமக்குள்ளே ஊதியிருக்கிறாரு.
அப்படி தான் நம்ம இங்கே வந்து உயிரோடு வந்திருக்கோம், இந்த உலகத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். இப்போது நம்ம வந்து ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறாரு. நம்ம எந்த மொமெண்ட் ஏசு கிறிஸ்து எனக்காக தான் வந்தார், என்னையை அவர் நேசிக்கிறாரு, நான் அவரை நம்புகிறேன், இந்த பாவத்துலேருந்து என்னையை அவர் மீட்டு கொள்வார். நம்மளால் ஓன் செல்ஃபில் எந்த பாவத்துலேருந்தும் வெளியே வர முடியாது. மேபி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு நம்ம நல்லா இருப்போம், திரும்பி அந்த பாவத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா சிச்சுவேஷன் நிமித்தமாக நான் பாவத்துலேருந்து வெளியே வந்துடுறேன், ஆனால் எனக்கு இன்னும் என் சிச்சுவேஷன், வாழ்க்கையோட சிச்சுவேஷன் சரியாகலை, அதனால் நான் திரும்பியும் அந்த பாவத்துக்குள்ளே போயிடுறேன் அப்படின்னு நினைக்கலாம். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கல, அவரோட அன்பை பற்றி புரிஞ்சிக்கல, அவர் எவ்வளோ வல்லமையுள்ள தேவன், அவரால் எவ்வளோ அற்புதங்கள் செய்ய முடியும், அவரால் எவ்வளோ அழகாக நம்மளோட வாழ்க்கையை முதல்லேருந்து பியோராக ஃப்ரெஷ்ஷாக நம்மளை வந்து வாழ்க்கையை வாழ வைக்க முடியும் அப்படிங்கிற நாலேஜ் இல்லாதப்போ தான் நம்ம பாவத்துக்குள்ளே திரும்பி இழுத்து கொள்ளப்படுறோம். ஸோ ஆண்டவரை இப்போ ஏசு கிறிஸ்துவை பற்றி சரியான அறிவு நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக அந்த பாவத்துக்குள்ளே நம்ம போகவே மாட்டோம். ஸோ இப்போ அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் என் ஹஸ்பண்ட் என் கூடவே இருக்கிறாரு, நான் இன்னொருத்தர் கூட போய் அவரை கூட்டிகிட்டே போயிட்டு இன்னொருத்தர் கூட போய் நான் வந்து உடலுறவு வச்சுக்கிட்டேன்னா என் ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்து மறித்து திரும்பி பரலோகத்துக்கு போகும்போது, தன் தகப்பன் கிட்ட போகும்போது அவர் நமக்கு திருப்பி கொடுத்துட்டு போனது, அவர் போனால் தான் நமக்கு யார் வருவாங்கன்னு சொன்னார்னா பரிசுத்த ஆவியானவர். அவரால் நம்ம கூட எவ்ரி செகண்ட் நம்ம கூடவே இருக்க முடியும், நம்மளை விட்டு எங்கேயும் போக முடியாமல் இருக்க முடியும், நம்மளால் எல்லா அறிவுக்குள்ளேயும் நம்மளை வழி நடத்த முடியும், நம்மளுக்கு எல்லா கைடன்ஸும் நல்லா கொடுக்க முடியும், நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை எப்படி செய்யணுங்கிற எல்லா ஆலோசனையும் அந்த ஆவியானவரால் நமக்கு தர முடியும். அப்போ அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த ஆவியானவர் கூட்டிகிட்டே போயிட்டு நம்ம பாவம் பண்ணுறோன்னா அங்கே என்ன பண்ண முடியாது, நம்ம ஆவியானவரால் வேலை செய்ய முடியாது. ஏன்னா ஏசு கிறிஸ்து வந்து தீமையே பார்த்தது கிடையாது, பாவத்தையே பார்த்தது கிடையாது. அவரால் பாவத்தை சகிச்சிக்கவும் முடியாது, பாவத்தை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. ஹீ இஸ் சச் அ பியோர் காட், அவ்வளோ பரிசுத்தமானவர். ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பாவத்தை செய்கிறது வந்து நம்ம நேரடியாக என்ன பண்ணுறோம், அவருக்கு விரோதமாகவே நம்ம செஞ்சிடறோம். மற்ற பாவங்கள், நம்ம பொய் சொல்கிறது, திருடுறது, நான் மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, இந்த பாவங்கள்லாம் என்ன பண்ணுன்னா என்னோட மொத்த வாழ்க்கையும் பாதிக்காது, என்னோடய ரிலேஷன்ஷிப் வித் காடை மட்டும்தான் பாதிக்கும். அது வந்து ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஆண்டு வந்து உடனே உணர்த்தும் போது சரி பண்ணலாம். ஆனால் இந்த பாவம் வந்து அவரால் உள்ளேயே நம்ம கூடவே கூட்டிகிட்டு போய் நம்ம ஒரு பாவத்தை பண்ணுறோம். அப்படிங்கும்போது அவரால் அந்த இடத்துல இருக்கவே முடியாது, நம்ம அவரை வந்து புறக்கணிக்கிறோம். இது எப்போல்லாம் நடக்கும், அவரை பற்றி அறிகிற அறிவே நமக்கு இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு சுத்தமாக தெரியாது, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, அவரோட அன்பு நமக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறத தெரியாத வரைக்கும் தான் நம்ம இந்த பாவத்துக்குள்ளே இருப்போம். ஆனால் ஒன்ஸ் ஆண்டவர் வந்து உங்களை தேடி, இயேசு கிறிஸ்து அவர் ரொம்ப நல்லவர், அவர் உங்களை நேசிக்கிறவர் அப்படின்ற விஷயம் உங்களை தேடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் திரும்பி இந்த பாவத்துக்குள்ளே போகவே மாட்டீங்க. ஏன்னா உங்களை இந்த பாவத்திலேருந்து மீட்கக்கூடிய ஒரே ஆள் அவர் மட்டும்தான். ஸோ இந்த பாவத்திலேருந்தெல்லாம் யாரால் வந்து வெளியே வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏசு கிறிஸ்துவால் உங்களை இந்த பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வர முடியுன்றதை விட அவர் ஆல்ரெடி உங்களை கொண்டு வந்துட்டாருங்கிற நாலேஜ் தான் நமக்கு தேவை. அவர் ஆல்ரெடி நம்மளோட எல்லா பாவங்களையும் எடுத்து அவர் மேலே போட்டுக்கிட்டாரு, அவர் மேலே போட்டு நம்மளை மன்னிச்சிட்டாரு. இனிமேட்டு நம்ம இந்த பாவத்தை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் வேசித்தனத்தின் பாவத்தையே அவர் மேலே எடுத்துக்கிட்டாரு. நான் பண்ணுற இந்த ஒரு பாவத்தைன்னு இல்லை, அந்த பாவத்தை மொத்தமாகவே அவர் எடுத்துக்கிட்டாரு. எதுக்காகனா, நான் இதுக்கப்புறம் இந்த பாவத்தை பண்ணக்கூடாது. நம்மளை அவர் என்னவா ட்ரீட் பண்ணுறாரு, நம்மளை ஒரு நம்மளை வந்து மனவாட்டினா கல்யாண பொண்ணாக நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுறாரு. அவர் யார், நம்மளோட மணவாளன், நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர். இன்னமும் இந்த பாவத்துக்குள்ளே நீங்கள் ஒரு வேளை இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இன்னமும் அவர் அந்த மணவாட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. நம்ம தான் அவரோட மணவாட்டி. நம்ம அவரை அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் பாவம் பண்ண முடியாது. ஏசு கிறிஸ்துவை அறிஞ்சு கொண்ட பிறகு நம்மளால் பாவம் பண்ண முடியாது. நம்ம எந்த சிச்சுவேஷனில் வேணால் நல்லா பாருங்கள், ஒன்று உங்களை
யாராவது கொண்டு போய் இந்த பாவத்தில் தள்ளியிருக்கலாம், இல்லை நீங்களே கூட போய் விழுந்திருக்கலாம், இல்லைனா உங்கள் சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் இங்கே போய் விழுந்திருக்கலாம், யாரோ உங்களை விற்றுருக்கலாம் காசுக்காக. நீங்கள் எப்படி அந்த சூழ்நிலைக்குள்ளே இந்த பாவத்துக்குள்ளே போயிருந்தீங்கனாலும் ஒன்று நீங்கள் பெனிஃபிட் ஆக மாட்டீங்க. யார் உங்களை விற்றாங்களோ, இப்போ என்னை யாரோ ஒருத்தர் கொண்டு போய் இந்த ப்ராஸ்டியூஷனுக்குள்ளே போய் எனக்கு போய் விற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கா காசு தருவாங்க? இல்லை, என்னை விற்றவனுக்கு தான் காசு, அப்படி தானே? ஸோ அந்த ஓனர் வந்து என்ன பண்ணுவார், என்னை யார் விற்றாங்களோ அவருக்கு காசு கொடுத்துருவாங்க. நான் வந்து இவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், உழைக்க போகிறேன். ஸோ இதில் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. நான் ஃபிசிக்கலியும் நான் வந்து ஸ்ட்ரகிள் தான் பண்ண போகிறேன், நான் மென்டலியும் ஸ்ட்ரகிள் தான் பண்ண போகிறேன், நான் கஷ்டம் மட்டும்தான் பட போகிறேன். இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது நிறைய பேர் எனக்கு எந்த ஹெல்ப்புமே கிடைக்கல, எனக்கு எங்கள் அப்பா அம்மா இல்லை, எனக்கு வந்து வேலை தர்றதுக்கு ஆள் இல்லை, எனக்கு இந்த தொழிலை விட்டால் வேறு இல்லைன்னு நீங்கள் கண்ணால் பார்த்த ஒரே தொழில், உங்கள் கண்ணு முன்னாடி அந்த சிச்சுவேஷனில் இருந்த அந்த ஒரே தொழில் இதுவாக இருந்திருக்கலாம். அதனால் நீங்கள் உள்ளே போயிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், யார் வேணால் நம்மளை காசுக்காக விற்றுருக்கலாம், இல்லைனா ஏதாவது பொருளுக்காக விற்றுருக்கலாம், இல்லைனா ஏதாவது சொத்துக்காக விற்றுருக்கலாம், இல்லைனா ஏதாவது ப்ராப்பர்ட்டிக்காக விற்றுருக்கலாம். இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்துக்கு, இல்லை அவங்களோட சொந்த ஆதாயத்துக்காக, அவங்களோட ஓன் பெனிஃபிட்காக கூட நம்மளை விற்றுருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரையே விற்கிறதுக்கு சம்மதிச்சவர். நம்மளை தான் இங்கே உலகத்தில் எப்படின்னா இன்னொருத்தர் தான் நம்மளை கொண்டு போய் காசை கொடுத்து விற்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவ வந்து என்னையே விற்றுக்கோங்க, ஏன்னா என் பிள்ளைங்களை நான் மீட்கணும், இவங்க யாரும் இதுக்கப்புறம் இந்த கஷ்டத்தை படக்கூடாது, இந்த பாவத்துலேருந்து இவங்க கஷ்டப்படக்கூடாது, அதனால் என்னையை விற்றுக்கோங்க, இந்த பாவத்தில் என்னையை விற்றுக்கோங்க. ஸோ இயேசு கிறிஸ்து வந்து 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார். இவரை நீங்கள் வந்து சிலுவையில் அறையுங்க, இவர் தான் அந்த பாவி, இவர் தான் அந்த பாவி அப்படின்னு சொல்லி அவரை 30 வெள்ளி காசுக்காக அவரை விற்றாங்க. நம்மளை யார் எதுக்கு வேணால் விற்றுருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, என்னை எடுத்துக்கோங்க, என்னை வந்து எடுத்துக்கோங்க, என் பிள்ளைங்களை விட்டுருங்க, இதுக்கப்புறம் அவங்க இந்த பாவத்தை செய்ய போகிறது கிடையாது, நான் இந்த பாவத்தையே என் மேலே ஏற்றுக்கிறேன், இந்த வேசித்தனம் அப்படிங்கிற ஒரு பாவத்தையே நான் என் மேலே ஏற்றுக்கிறேன், என் பிள்ளைங்க இதுக்கப்புறம் இந்த பாவத்தை பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற தேவன் தான் நம்மளோட தேவன். ஸோ அவர் தன்னை வந்து விலையாக கொடுத்து இதுக்கப்புறம் என் பிள்ளை உங்கள் யாருக்கும் வேலை செய்ய மாட்டா, அப்போ என்னுடையவள். இப்போ யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து ஆண்டோட சமூகத்தில் இவ என்னோட பொண்டாட்டியாக நான் ஏற்றுக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ ஃபார் எவர் நான் தான் என் ஹஸ்பண்டோட ஒய்ஃப், அப்படி தானே? என் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் ஃபார் எவர் நாங்கள் தான். இந்த உடன்படிக்கை வந்து மாறாது. இப்போது வேறு ஒருத்தன் வந்து உன் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டான்னா செல்லாது, அப்படி தானே? உன் பொண்டாட்டி எனக்கு கொடுத்துரு, எனக்கு தந்துரு அப்படின்னு சொன்னால் இது செல்லாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன், எனக்கு தாலி செயின் மட்டும் போட்டு என்னை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுப்போமே, இவ என்னுடையவள்னு எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இனிமேட்டு ஃபாரெவர் இவ எனக்கு தான், யாருக்கும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் என்னை வாங்கிட்டாங்க. வேறு ஒருத்தர் வந்தாலும் என்னை வாங்கிக்கவே முடியாது. அதே போல் தான் கிறிஸ்து மணவாளன் நம்மளை அப்படி தான் வாங்கியிருக்கிறாரு. அதே இதுதான், தன்னோட ஜீவனை கொடுத்து, என்ன மற்றவங்க வந்து காசு கொடுத்து வாங்குவாங்க நம்மளை, இல்லைனா ஏதாவது பொருள் கொடுத்து வாங்குவாங்க, இல்லை நம்மளோட அழகுக்காக வாங்குவாங்க, இல்லை அவங்களோட சுயத்துக்காக வாங்குவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னோட ஜீவனை ஆனால் இந்த உலகத்தில் யாருமே தன்னோட ஜீவனை கொடுத்து தன்னோட ரத்தத்தை கொடுத்து இந்த என் ரத்தத்தை வச்சுக்கோ, நான் வந்து இவளை வந்து என் பொண்டாட்டியாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருமே வாங்க மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னோட ஜீவன் உயிரை கொடுத்துட்டு இவ ஏன் பொண்டாட்டி, இவ என்ன தான் கல்யாணம் பண்ணி போகிறா, நான் இவளை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை ஏற்றுக்கிட்டாரு. எவ்வளோ அருமையான தேவனில் எவ்வளோ லவ். அப்போது இதில் வந்து என்ன தெரிய வருது, நான் இவளை யாருக்காகவும் விட மாட்டேன், எந்த பாவத்துக்காகவும் விட மாட்டேன், ஏன்னா பாவத்தையும் நான் வாங்கிக்கிட்டேன். இனிமேட்டு என்னோட மனவாட்டி என்ன பண்ணக்கூடாது, பாவம் பண்ணக்கூடாது, நான் தான் அவளுக்கு தலை, நான் தான் அவளுக்கு தலையாக இருக்க போகிறேன். ஏன்னா நம்ம தான் அவருக்கு மனவாட்டினா அவர் தான் நம்மளோட தலை, அவர் தான் நம்மளோட ஹஸ்பண்டாக இருக்க போகிறவர். ஸோ அப்படி சிச்சுவேஷனில் நம்மளை அவ்வளோ அழகாக இந்த பாவத்துலேருந்து மீட்டு கொண்ட தேவன் நம்மளோட தேவன். ஸோ இந்த உலகத்தில் இந்த பாவத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். இது வரைக்கும் தான் நீ வந்து என்னோடய ஒய்ஃபாக இருக்க முடியும், இது வரைக்கும் தான் நீ வந்து இந்த ப்ராஸ்டியூஷன் ஆக்குபேஷன் பண்ண முடியும், உன்னோட ஏஜ் இந்த ஏஜ் வரைக்கும் தான், உன்னோட பியூட்டி இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் நம்ம நியமிச்சிருக்கோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த
எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், நீ அழகாக இருக்கியா, நீ அழகா இல்லையா, உனக்கு கம்மி ஏஜா, நீ சின்ன பிள்ளையா, நீ வேர்ஜினா, நீ வந்து இன்னும் கன்னிகையாக தான் இருக்கியா இல்லையா அப்படின்னு நினச்சி பார்க்குற தேவனே கிடையாது. ஒன்ஸ் அவர் வந்து இவள் என்னுடையவள்னு மீட்டு கொண்ட பிறகு நம்ம அவரை ஏற்றுக்கிட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பாவம் நம்மளை ஆளவே முடியாது. நம்ம என்னைக்கு ஏசு தான் என்னோட தேவன், ஏசு தான் என்னோட ரட்சகர் நம்ம ஏற்றுக்கிறோமோ அந்த பாவம் ஆளுகே செய்ய முடியாது. நிறைய பேர் சொல்லலாம், வேசித்தனத்தின் ஆவினால் இவங்க வந்து பாவம் பண்ணுறாங்க, நிறையா பாவங்கள் இவங்க இதை பண்ணுறதுக்கு காரணம் வந்து வேசித்தனத்தின் ஆவி தான், இவங்களுக்குள்ளே அது இருக்குது அப்படின்னு. என்ன மாதிரியான ஆவி வேணால் இருக்கட்டும், யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாண்டி பெரிய ஆவி எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. அவர் தான் வெளிச்சம். இருட்டாக இருக்கிற நம்மளோட வாழ்க்கையில் இந்த பாவத்துக்குள்ளேருந்து எத்தனை நாள் இந்த வேசித்தனத்தினால பயத்தினால வந்து நம்ம கஷ்டப்பட்டுருக்கணும், எத்தனை நாள் சிக்னஸ்னால கஷ்டப்பட்டுருக்கணும், ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்க முடியாது, உடம்பு சரியில்லைன்னா ரெஸ்ட் எடுத்துருக்க முடியாது. இப்படி எவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறாரு. இதுக்கு மேலே என் ஒய்ஃப் வந்து, என் பிள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாது, நான் அவளை என் மனவாட்டியாக நான் எடுத்துக்கிறேன், என் பொண்டாட்டி வந்து ராணி மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாவத்துலேருந்து நம்மளை மீட்டெடுத்துருக்கிறாரு. அதுவும் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், இந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் நீ எனக்கு மனவாட்டியாக இருக்க முடியும், இந்த குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் நீ எனக்கு மனவாட்டியாக இருக்க முடியும், இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நான் உன்னை நேசிப்பேன். ஏன்னா உலகத்தில் அப்படி தான் இல்லை, இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸாக இருக்கட்டும், இல்லை பொண்டாட்டிக்கு தெரியாமல் வச்சுருக்க அல்ல உறவுகளாக இருக்கட்டும், இல்லைனா இந்த ஆக்கியூபேஷனுக்குள்ளேயே போனவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே டெம்ப்ரவரி தான். யாருமே இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே இருக்கிறவங்கள நான் இனிமேட்டு உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நீ இனிமேட்டு இந்த கஷ்டம் படவே வேணாம், என் உயிருள்ள வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒருத்தர் வராங்க நம்மளோட வாழ்க்கையில், நம்ம கூட உடல் உறவு வச்சுக்கிறாங்கன்னா நாளைக்கு ஒருத்தராக இருக்கலாம், இன்னும் ஒரு நாளைக்கு ஒருத்தராக இருக்கலாம், அவங்களாம் யாருன்னு கூட தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருந்து, இல்லை நான் சதா காலமும் உன் கூட உயிரோடு இருக்க முடியும். ஏன்னா மனுஷனால் கூட அந்த ப்ராமிஸ் கொடுத்தா ஒரு பீரியடில் வந்து அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்துட்டார். அந்த பாவத்தையே எடுத்து அவர் மேலே போட்டு அவர் அதுக்காக மறித்து அவர் உயிரோடு வந்துட்டார். அவர் உயிரோடு வரும்போது அந்த பாவத்துலேருந்து நம்மளும் உயிரோடு வந்துட்டோம். தட்ஸ் இட். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் மட்டும் போதும். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள், இயேசுவே என்னோடய வாழ்க்கையில் வாங்க, இந்த இருளான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வெளிச்சமாக வாங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க, நான் இந்த பாவத்தை இனிமேட் செய்ய விருப்பப்படலை. ஏன்னா யாருமே பாவத்தை, அது இந்த பாவத்தை வந்து நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், யாருமே வந்து ரொம்ப விருப்பப்பட்டு இந்த பாவத்தை செய்ய மாட்டாங்க. ஒன்று எதாவது காசுக்காக இருக்கலாம், இல்லைன்னா எந்த ஹெல்ப்பும் இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், வெளியே வர முடியாமல் எப்படி வர்றதுனே தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அங்கே மாட்டிகிட்ருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பாவத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, உங்களை ஒருத்தரால் மீட்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரோட அன்பின் நிமித்தமாக மட்டும்தான் நீங்கள் இந்த பாவத்துலேருந்து மனம் திரும்ப முடியும். இந்த பாவத்துக்குள்ளே நீங்கள் திரும்பி போகக்கூடாது. ஆண்டவரே என்னை இந்த பாவத்துலேருந்து நீங்கள் மீட்டிருக்கீங்க, நான் இனிமேட்டு போகவே கூடாது. யோசிச்சுக்கோங்க, நம்ம ஹஸ்பண்டை கூட்டிகிட்டே போய் நம்ம இன்னொருத்தன் கூட அவங்க கண்ணு முன்னாடி நம்ம பண்ண மாட்டோம். ஆவியானவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இது தெரிஞ்சிருச்சுனாலே போதும், என் ஹஸ்பண்ட் என் பக்கத்துலேயே இருக்கிறாரு, நான் பண்ண மாட்டேன் இந்த பாவத்தை, நான் இந்த பாவத்துக்குள்ளே போக நான் விருப்பப்படல. ஸோ நம்ம ஹஸ்பண்ட் கூட நம்மளை விட்டுட்டு போயிடலாம். நான் இப்படி பாவம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹஸ்பண்ட் கூட நம்மளை விட்டுட்டு போயிடலாம். ஆனால் ஆவியானவர்கிட்ட நம்ம சொல்லும்போது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம வந்து அந்த பாவத்தை பண்ணாதபடிக்கு நம்மளை வந்து கண்டித்து உணர்த்துகிற தேவனாக நம்ம கூட இருக்கிறாரு. இப்போ ஒருத்தர் நம்மளை விற்கிறாங்கன்னா இன்னொருத்தர் நம்மளை வாங்குறாங்கல்ல இந்த உலகத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்பா வந்து நம்மளை வந்து விற்கிறாங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் ஒருத்தங்க வாங்குறாங்க, அப்படி தானே? ஆண்டவர் வந்து தன்னையே விற்று நம்மளை வாங்கி, இதுக்கப்புறம் யாருமே என் பிள்ளைய வந்து என்ன பண்ண முடியாது, விற்கவோ வாங்கவோ முடியாது. கடைசி வரைக்கும் அவள் என்னுடையவ தான். இது யாருமே அத்தாரிட்டி எடுத்துக்கவே முடியாது, இவன் மேலே உரிமை கொண்டாடவே முடியாது. இவள் வந்து என்னுடைய ப்ரெஷியஸ் பிரைட், என்னுடையவள், நான் வரும்போது அவளை நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படிங்கிறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறது. அவர் வரும்போது நம்மளை மனவாட்டியாக கொண்டுட்டு போக அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. பரலோக ராஜ்யம் ஒரு கல்யாண வீடு போல், நம்ம தான் மனவாட்டியங்க. ஸோ நம்ம
எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறதுனா அவரை நான் நம்புகிறேன், அவர் என்னை இந்த பாவத்துலேருந்து மீட்டுட்டாருன்னு நான் நம்புகிறேன், இனிமேல் நான் அந்த பாவமான வாழ்க்கைக்குள்ளே நான் போக மாட்டேன், அவர் என்னை மீட்டுட்டாரு, அவர் என்னை நேசிக்கிறாரு. காசுக்காக நம்ம ஒரு வேளை இப்படி இருப்போம்னு சொன்னால் காசை வந்து மீன் வாயிலேருந்து கூட தரக்கூடிய தேவன் நம்மளோட தேவன். அவரால் எப்பேற்பட்ட காரியங்களையும் நமக்கு செய்ய முடியும். சாப்பாடுக்காக ஒரு வேளை நம்ம யோசிக்கிறோன்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோன்னா, அவர் வந்து வெறும் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கிறவர். அது போக ஒரு வேளை ஓகே அதுவாவது 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை வந்து அவர் மல்டிப்ளை பண்ணி கொடுத்தாரு. ஆனால் என்கிட்ட நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அவர் அதுக்கும் சொல்கிறாரு, காகங்களை பாருங்கள், புறாவை பாருங்கள், அவங்களாம் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் கிடையாது. ஆமாம், உண்மையாக பேர்ட்ஸ் எங்கேயும் போய் உழைச்சி சம்பாதிச்சு தனக்கு சாப்பாடு சேர்த்துக்குதான்னு கேட்டால் கிடையாது, அப்படி தானே? ஆனால் அதுங்களுக்கே டெய்லியும் அவர் வந்து சாப்பாடு கொடுக்குறாருன்னா அதை காட்டிலும் விசேஷித்தவர்கள். அவங்கள கூட அவர் கையால் செய்யலை, தன்னோட ஜீவ சுவாசத்தை அவங்களுக்கு ஊதலை. ஆனால் நமக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னோட சுவாசத்தையே ஊதி இருக்கிறாரு, நம்மளை கைகளால் செஞ்சுருக்கிறாரு. நம்ம தான் அவரோட மனவாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்ணுன்றதெல்லாம் கிடையாது. இந்த பாவத்துக்குள்ளே யார் இருந்தாலும் அவரால் மீட்க முடியும். அதுலேயே இன்னும் பியூட்டி என்னென்னா, அன்னைக்கு வந்து அவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோட விலா எலும்புலேருந்து மனவாட்டி பெண்கள் வந்தோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி தானே? அவங்க ஒய்ஃப் மனவாட்டி வந்து வந்திருக்காங்க. கடைசியில் என்னாச்சு, அவரோட சிலுவையில் அவர் எதை கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்தாருன்னா, இந்த உலகத்துலையாவது காசை கொடுத்து தான் நம்மளை மீட்டு எடுப்பாங்க. அவரோட விழாவில் குத்தும்போது அவரோட ரத்தத்தாலையும் அவரோட அந்த தண்ணி, அவரோட விழாவில் குத்தும்போது ரத்தமும் தண்ணியும் வந்துச்சு. அந்த இடத்துல தான் மனவாட்டியாக நம்ம வந்து வந்திருக்கோம். அவரோட ரத்தத்தால் நம்மளோட பாவம் என்ன பண்ணிடுச்சு, கழுவப்பட்டுச்சுன்னா அவரோட ரத்தம் அவ்வளோ பியூரான பிளட். எந்த பாவமும் பார்த்தது கிடையாது, எந்த பாவத்தோட ஹிஸ்ட்ரியும் அவருக்கு கிடையாது. ஒருவேளை சில பேர் ஹிஸ்ட்ரி காலங்காலமாக இந்த பாவத்துக்குள்ளே இருக்கலாம். எங்கள் அம்மா அப்பா இந்த பாவத்துக்குள்ளே தான் இருந்தாங்க, அதனால் நானும் இந்த பாவத்துக்குள்ளே தான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி கூட கிடையாது. அவ்வளோ பியோர் பிளட், அந்த ரத்தத்தை கொண்டு தான் நம்மளை மீட்டிருக்கிறாரு. அவர் நம்மளை எப்படி மீட்டார் அப்படின்னா அந்த ரத்தம் தான். மற்றவங்க கூட நம்மளை காசை கொடுத்து வாங்கலாம், எதை வேணால் கொடுத்து வாங்கலாம். ஆனால் அவர் தன்னோட ஜீவனை, தன்னோட ரத்தத்தை கொடுத்து அவர் வந்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரு. நீங்கள் பண்ண வேண்டியதுதான் ஒன்று தான், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் அவரை நம்புகிறேன், அவர் வரும்போது நான் அவருக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். ஆண்டே இந்த பாவத்துலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க, நான் இதுக்கு மேலே இங்கே இருக்க விருப்பப்படலப்பா. அதுவும் அப்படிப்பட்ட பாவிகளுக்கு தான் வந்தார். மருந்து வந்து டாக்டர்ஸ்க்கு தேவையில்லை. காய்ச்சல் இல்லாதவனுக்கு சும்மா யாராவது மருந்து கொடுப்பாங்களா? இல்லை, பாவிகளுக்காக தான் அவர் வந்தார். அவரோட எல்லா மருந்தையும் எடுத்துட்டு, அவரோட ரத்தமும் அவரோட சரீரமும் தான் நமக்கு வந்து மருந்து. அப்படிங்கும்போது அதை எடுத்துட்டு பாவிகளுக்காக தான் அவர் வந்தார். நம்மளை மீட்க தான் அவர் இந்த உலகத்துக்கே வந்தார், திரும்பியும் வரப்போகிறாரு. ஸோ லெட் அஸ் கெட் ரெடி. இந்த பாவமான வாழ்க்கையிலேருந்து நம்ம திரும்பி அவருக்காக வாழ்கிறதுக்கு, நம்ம வந்து அவரோட வருகைக்காக காத்திருக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாகும். இந்த பாவத்தை இல்லாமல் மன்னிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி நினைக்காதீங்க. அந்த பாவத்தை தான் அவர் சிலுவையில் ஏற்றுட்டு அந்த பாவத்தை தான் மன்னித்து நமக்கு தம்மோட இரத்தத்தால் நம்மளை கழுவி எடுத்திருக்கிறாரு. அவரை மட்டும் விசுவாசிங்க. த மொமெண்ட் இந்த சரீரம் இப்போ இவ்வளோ பாழாக போயிடுச்சே, என்னோடய ஆவி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இவ்வளோ நாள் இவ்வளோ பாவமான வாழ்க்கையில் நான் என்னோடய ஆவி ஆத்மாங்கிறது நம்மளோட தாட்ஸ். இந்த பாவம் வந்து நான் நிஜமாகவே யார் கூடயாவது வேசித்தனம் பண்ணால் தான் இது பாவமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம சிந்தையில் ஒரு பொண்ணையோ பையனையோ இச்சையோடு பார்த்தாலே அது பாவம் தான். ஒருவேளை நான் மணிக்கணக்காக ஃபோன்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் உட்காந்து நான் வந்து இந்த மற்றவங்களோட உடல் உறவு வந்து நான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன், போனோகிராஃபிஸ் நிறையா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் பாவம் தான். நான் நேரடியாக போய் செய்யலைனாலும் அது பாவம் தான். அப்படிப்பட்ட தேவன் பார்த்தாலே தப்புன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுவுமே பாவம் தான். ஸோ எப்படிப்பட்ட விதத்தில் நம்மளோட சோலில், நம்மளோட சிந்தனையில் நம்ம தப்பு, இந்த வேசித்தனத்தை நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, நம்ம வந்து
நம்மளோட பாடி வச்சு, நம்மளோட சரீரத்தை வச்சு நம்ம இந்த வேசித்தனத்தை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்ம ஆவியை வந்து அதனால் நம்ம கொண்டு போட்டிருக்கோம். நம்மளோட ஆவி வந்து உயிர் இல்லாததாக இருக்குது. ஏன்னா ஆண்டரை பற்றி அறிகிற அறிவு நமக்குள்ளே இல்லை. ஸோ நம்ம சிந்தையிலையும் நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம், நம்ம மாம்சத்துலேயும் நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்போ நம்ம ஆண்டரை பற்றி அறிகிற அறிவு நமக்குள்ளே வருதோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறோமோ, அப்போ தான் அந்த ஆவியான மனுஷன், நம்மளோட ஆவி வந்து நம்மளுக்கு உயிர்ப்பிக்கப்படுது, புதுப்பிக்கப்படுது. அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அப்போ தான் உயிர்ப்பிக்க முடியும். அவரை தெரிஞ்சுக்கிட்டாதான். எனக்குள்ளே இருக்காரு அப்படின்னு தெரியாமல், இப்போ என் பர்ஸில் வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னே தெரியாமல் நான் அலைஞ்சு எல்லார்ட்டையும் காசு கேட்டால் முட்டாள்தனம் தானே. ஆனால் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் யார்கிட்டையுமே கேட்க வேண்டியதே இல்லை. அப்படி தானே? அதே மாதிரி தான் அவர் உங்களுக்குள்ளே தான் வாசமாக இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் உங்களுக்காக தான் வந்திருக்கிறாரு. உங்களை மீட்கிறதுக்காக, உங்களை கல்யாணம் பண்ணி கூட்டு போகிறதுக்காக தான் அவர் வந்து வந்திருக்கிறாரு. அவரை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. அவர் திரும்பி வரப்போகிறார். நம்மலாம் கேட்டுப்போம், அவர் வரப்போகிறான்னு சின்ன வயசுலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் அவர் எப்போ வருவாருன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் தாமதிக்க போகிறதில்ல. அவர் வந்து டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ எனி டைம் அவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. ஆனால் லெட் அஸ் பி ரெடி. கன்னிகையாகி நம்ம அந்த கில்ட் ஃபீலிங்லேருந்து நம்ம வெளியே வரணும். சாத்தான் சொல்லுவான், நீ இவ்வளோ பாவம் பண்ணிவிட்டு ஒன்றையாக கூட்டிகிட்டு போகிறாரு, அதுவும் அவர் வந்து ஒரு பாவமும் அறியாதவர், அதை எப்படி ஒன்றையாக கூட்டிகிட்டு போவார் அப்படின்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. அவர் நம்மளை மன்னிக்கிற தேவன், நம்மளை கூட்டி கொண்டு போக தான் போகிறாரு. ஆனால் நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவரை நம்பணும். அவர் என்னை நேசிக்கிறார், அவர் நல்லவர். என் வாழ்க்கை ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டால் நம்ம தெரிஞ்ச பிறகு நம்மளோட உடம்பையும் அவரால் புதுசாக மாற்ற முடியும், நம்மளோட ஆத்மாவையும் புதுப்பிக்க முடியும், நம்மளோட ஆவியான மனுஷனையும் அவரால் உயிர்ப்பிக்க முடியும். ஏன்னா அவர் உயிர் தெளிந்து வந்துட்டார். அதனால் நம்மளையும் உயிர்ப்பிக்கிற வல்லமையை அவர் வச்சிருக்கிறாரு. நம்மளை உயிர்ப்பிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அவரை மட்டும் நம்புங்க. இந்த வாழ்க்கையிலேருந்து அவரால் என்னை காப்பாற்ற முடியும். அவரால் என்னை வந்து நல்ல வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போக முடியும். நல்ல ஒரு கானானுக்குள்ளே, நல்ல ஒரு பரதேசிக்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியும். இந்த உலகத்தில் இருக்கும்போதே நம்ம நல்ல ராஜ்யத்தின் வாழ்க்கையை, அரண்மனை, அவர் ராஜா, அப்போ வந்து நம்ம ராணினா அப்போ நம்மளாம் அரண்மனை வாழ்க்கையை தானே வாழணும். அந்த மாதிரி ஒரு சமாதானமான, சந்தோஷமான, பயமில்லாத வாழ்க்கை. உடம்பளவில் நான் இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேனே, எவ்வளோ வலி, எவ்வளோ வேதனை, என் மனசே ரணமாக போயிருக்கே, ஆனால் இதெல்லாம் நான் எப்படி வந்து ஹீல் பண்ண போகிறேன்னா, அவர் தான் நம்மளோட ஹீலர். அவர் உயிர் தெளிந்து, அவரை வந்து அவ்வளோ அடித்தாங்க, அவரோட உடம்பு வந்து அவ்வளோ கிழிக்கப்பட்டது. ஓகே, ஆனால் அவர் திரும்பி வரும்போது அவர் கையில் இருந்தது என்ன? வெறும் தழும்புகள் தான். அந்த புண்ணு காயங்களோடு அவர் வரல, அதில் இருந்தது தழும்புகள் மட்டும்தான். அதே போல் அவரால் நம்மளோட சரீரத்தையும், நம்மளோட ஆத்மாவையும், நம்மளோட இருதயத்தையும் அவரால் சரி பண்ண முடியும், புதுப்பிக்க முடியும், நியூவாக்கி தர முடியும். இந்த வலி, வேதனை, அந்த காயங்கள் அதுக்கப்புறம் யார் தொட்டாலும் அது வலிக்க போகிறதில்ல. தழும்புகளை வந்து தொடும்போது நமக்கு வந்து வலிக்காது, அப்படி தானே? காயத்தை தொடும்போது நமக்கு வலிக்கும், அதை நோண்டும் போது வலிக்கும். ஸோ நம்மளோட பாவத்தை தோண்டும் போது வலிக்கும். ஆனால் மன்னிப்புன்னு கிடைச்ச பிறகு அது தழும்பு, நம்மளோட பாவத்துலேருந்து நமக்கு கிடைச்ச தழும்பு. அந்த தழும்புகள்லேருந்து யாராலையும் நம்மளை குற்றப்படுத்த முடியாது, யாராலையும் நம்மளை வந்து ஹர்ட் பண்ணவே முடியாது. ஸோ மன்னிக்கிற தேவன் மன்னிப்பை ஆல்ரெடி தந்துட்டார், இனிதான் தரப்போகிறாரா? அன்றே இப்போ கூட ஆனால் நம்ம சொல்லலாம், அன்றே என்னை மன்னிச்சிருங்கப்பா, இதுக்கப்புறம் நான் செய்ய போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். அவரை ஏற்றுக்கொள்ள நம்ம ரெடியாக இருக்கோம்னா, அவர் நம்மளை அப்படியே தூக்கி சுமக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, நம்மளை நல்லா வாழ வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. நம்மளோட ஆவி, ஆத்மா, நம்மளோட சரீரம், இந்த அழிஞ்சு போகிற சரீரத்தை கூட அவரால் புதுப்பிக்க முடியும், நல்ல வாழ்க்கையை தர முடியும். ஒருவேளை காசுக்காக தான் நம்ம வந்து இதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவரால் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். காகங்களை கொண்டு கூட அவரால் நமக்கு போஷிக்க முடியும். அப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் வேதாகமத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், அங்கேருந்தே இயேசுவே என்னோடய இருதயத்துக்குள்ளே வாங்க, நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்க, நான் உங்களை நம்புகிறேன், என்னை இந்த வாழ்க்கையிலேருந்து என்னோடய வாழ்க்கையை மாற்றுங்க, புது வாழ்க்கையும் புது பிகினிங்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு தர முடியும். நீங்கள் இந்த அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை, இந்த 2 வார்த்தையை நீங்கள் அவருக்கு ஏறெடுத்திருந்தீங்க, நான் உங்களை நம்புகிறேன்ப்பா, நீங்கள் எனக்குள்ளே வாங்க, இந்த வாழ்க்கையை எனக்கிட்டேருந்து மாற்றி போடுங்க, இந்த கஷ்டம் எனக்கு இதுக்கப்புறம் வேணாம், இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால்,
அதை அவர் அப்படியே செய்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் காயங்களை ஆற்றி அவரோட தழும்புகளால் நாம் வந்து சுகமானோன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் எல்லா காயங்களையும் ஆற்றி உங்களோட வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையை புதுப்பிக்கிறதுலேருந்து உங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் புதுப்பிச்சு உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கட்டளையிட்டு மணவாட்டியாகிய உங்களை அவர் வந்து கல்யாண வீட்டுக்கு கூட்டிகிட்டு மணவாளன் அவர் வரும்போது நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக, வழி நடத்துவாராக. May God bless you.